10 மாநிலங்களுக்கு புதிய கவர்னர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்.என். ரவி அவர்களுடைய பதவிக்காலம் இன்னும் 2 நாட்களில் முடியுது. ஆனால் தமிழ்நாட்டு பற்றி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இதுவரைக்கும் வரல. சுவராஜ்யா மாதிரியான RSS பத்திரிகைகள் ரொம்ப எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. கவர்னரை நியமிப்பதற்கு முன்னாடி எந்த அளவுக்கு பிஜேபி கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதற்கு ஆர்.என். ரவி நியமனம் ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி அந்த அளவுக்கு ஹார்டு விமர்சனமா இருந்துச்சு. அது இவரோட அரசியல் நடவடிக்கையினால பாரதிய ஜனதாவோட ஓட்டு குறையுதுங்கிறது RSS குற்றச்சாட்டு. ஆர்.என். ரவி மாற்றப்பட வேண்டும் என்று RSS விரும்புகிறது, பிஜேபி விரும்புகிறது. ஆனா மத்திய அரசு அல்லது அவருக்கான அந்த செல்வாக்கு வட்டம், மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய பிராமின் லாபி அவருக்கு ஆதரவாக இருக்கிறது. எனவே அவர் மாற்றப்பட மாட்டார், 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பார். ஒரு சூழல் தான் இப்ப நிலவுது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வெளிப்படையாக சொன்னார், தயவு செய்து இந்த ஆளுநர் மாத்திராதீங்க. ஆளுநர் பாஜக மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டதோட நோக்கம் அந்த மாநில முதல்வர்களுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும். ஆளும் மாநில முதல்வர் அவர்களே இந்த ஆளுநரை மாத்தாதீங்க அப்படின்னு சொன்னார்னா அப்போ அவங்க மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் தானே யோசிக்கணும். ரவி செய்யற எல்லாமே அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு புறம்பாடும். சட்டமன்றத்தில் தேசியத்தை புறக்கணிச்சு வெளியில போனது, இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆளுநர் மாளிகையில் ஒர்க் பண்ணதால உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ரவி அவர்கள் செய்வது எல்லாமே ஆளும் அரசுக்கு சாதகமா தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்குது, பாஜக அரசுக்கு எதிராக தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா அவர் டைரக்டா முடிவெடுக்க முடியுமா? அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து வரும்? முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருமா, இதை பத்தி பேசுங்க, இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு? ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. 10 மாநிலங்களுக்கு புதிய கவர்னர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்.என். ரவி அவர்களுடைய பதவிக்காலம் இன்னும் 2 நாட்களில் முடியுது. ஆனால் தமிழ்நாட்டு பற்றி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இதுவரைக்கும் வரல. என்ன சார் நடக்குது டெல்லி வட்டாரத்தில்? ஆர்.என். ரவி அவர்களே நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆர்.என். ரவி நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த 10 கவர்னர் ரீஷஃபில் இது சேர்த்துருக்கணும். ஆனால் உத்தரப்பிரதேசமும் இன்னும் மாற்றலை. உத்தரப்பிரதேசத்தில் மாற்றணுங்கிற குரல் இருக்கு. ஆர்.என். ரவிக்கு எதிராகவும் சுவராஜ்யா மாதிரியான RSS பத்திரிகைகள் ரொம்ப எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆர்.என். ரவி மாற்றப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனா சுவராஜ்யா ஒரு கவர்னரை நியமிப்பதற்கு முன்னாடி எந்த அளவுக்கு பிஜேபி கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதற்கு ஆர்.என். ரவி நியமனம் ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி அந்த அளவுக்கு ஹார்டு விமர்சனமா இருந்துச்சு. அது என்ன காரணம் அப்படின்னா, இவரோட அரசியல் நடவடிக்கையினால பாரதிய ஜனதாவோட ஓட்டு குறையுதுங்கிறது RSS குற்றச்சாட்டு. தமிழ்நாடு RSS குற்றச்சாட்டும் அதுதான். உதாரணமாக பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நார்வேயில் ஒரு நல்ல ஓட்டு வங்கி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தேவையே இல்லாமல் கவர்னர் அதுக்கு தேர்தலுக்கு சற்று முன்னதாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகும்போது சாமி தோப்புக்கு போய் ஐயா வைகுண்டர் சனாதனவாதி என்று சொல்லி பெரிய சர்ச்சையாகி அது ஒரு செக்டு, அது தனியான ஓட்டு வங்கி இருக்கு அவங்களுக்கு. அவங்க குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வைகுண்டபதின்னு சொல்லி ஐயா வைகுண்டரை அவங்க வழிபடுறாங்க. அவர் சனாதனத்தை எதிர்த்தவர். சனாதனம், பல்வேறு நம்பிக்கைகள் இதெல்லாம் எதிர்த்து தான் அவர் களங்கண்டார். அவர் சமூக போராளி. ஆனா அவரை சனாதனவாதி, இப்போ வள்ளலார சனாதனவாதி, அப்புறம் சிதம்பரம் தீட்சிதர்கள் பிரச்சனை. சிதம்பரத்தில் போன தடவை திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்ற ஓட்டு வித்தியாசம் ரொம்ப குறைவு. கடைசி வரைக்கும் இழுபறியா இருந்துச்சு. பானை சின்னம் தான். இந்த முறை ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றி. என்ன காரணம்னா, அங்க தீட்சிதர்களுக்கு எதிரான ஓட்டு வங்கி இருக்கு. அவங்க ரொம்ப சின்ன செக்ட், பட் பிராமின். அப்போ ஆர்.என். ரவி அவர் பேசிக்கா அவர் பிராமின், பூமிகர்னு சொல்லி அது பீகாரை சேர்ந்த பிராமின் கம்யூனிட்டி, மேட்டுக்குடி. அப்போ அவர் எதனால அப்படி சொன்னார்னு தெரியல. ஆனால் தீட்சிதர்களுக்கு ஆதரவாக அவர் சொன்ன கருத்து எல்லாமே தவறு. எல்லாம் தராசு காலகட்டத்திலே அந்த குழந்தை திருமணங்கள் பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்கோம். அது அந்த சிதம்பரத்தில் இருக்கிற அந்த லோக்கல் டவுனுக்குள்ளே இருக்கிற ஓட்டு வங்கிக்கு நல்லா தெரியும். உள்ளூர் கோர்ட்டில் அது கேஸ் வேற நடந்துச்சு. ஆனாலும் ஆளுநர் அப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை ஒரு சர்ச்சையாக்குனாரு. கடைசியில் அது என்னாச்சுன்னா பிஜேபிக்கு எதிரான ஓட்டு வங்கியாக மாறிடுச்சு. அப்போ ஆளுநர் ரவி அவரோட அரசியல் கருத்துகள் இல்லை அவர் கிளப்பி விடுகிற சர்ச்சைகள் இதெல்லாம் பிஜேபிக்கு வலு சேர்ப்பதற்கு பதிலாக பிஜேபியை பலவீனப்படுத்துகிறது. எல்லாமே சுவராஜ்யா பத்திரிகையோட கருத்துக்கள் தான். அப்போ ஆர்.என். ரவி மாற்றப்பட வேண்டும் என்று RSS விரும்புகிறது, பிஜேபி விரும்புகிறது.
ஆனால் வந்து மத்திய அரசு அல்லது அவருக்கான அந்த செல்வாக்கு வட்டம் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய பிராமின் லாபி அவருக்கு ஆதரவாக இருக்கிறது. எனவே அவர் மாற்றப்பட மாட்டார், 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பார்கள் என்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ நிலவுது. இருந்தாலும் நம்ம இந்த 2 நாள் பொறுத்திருந்து பார்க்கணும். ரைட் சார். ஆர்.என். ரவி அவர்களே மீண்டும் வந்து நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறீங்க. ஆனால் 2 நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலுமே, முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து வெளிப்படையாக சொன்னார், தயவு செய்து இந்த ஆளுநர் மாற்றிடாதீங்க. ஆளுநர் வந்து பாஜக ஆளாத மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டதொரு நோக்கம் அந்த மாநில முதல்வர்களுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னா, ஆளும் மாநில முதல்வர் அவர்களே இந்த ஆளுநரை மாற்றாதீங்க அப்படின்னு சொன்னார்னா, அப்போ வந்து அவங்க மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் தானே யோசிக்கணும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது தான்? பாரதிய ஜனதா இல்லாத அரசுகள் அதுக்கு இடைஞ்சல். இது வந்து இப்போ நம்ம பார்க்கிறோம். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது இருந்தது தான். இப்போ சென்னாரெட்டி அவர்கள் இங்கே ஆளுநராக இருக்கும்போது கவர்னர் மாளிகையில் பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரோட நாமினேஷனாக மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட் மெம்பராக இருந்தேன். அடிக்கடி ராஜ்பவனுக்கு போவோம். அப்போ ஆன்டி ஜெயலலிதா என்னென்னா, தராசு மாதிரியான பத்திரிகைகள் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. பிற்காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களோடு எனக்கு நல்ல தொடர்பும் நெருக்கமும் இருந்தது. ஆனால் 91-96 காலகட்டத்தில் அது ஜெயலலிதா எதிர்ப்பு தான். ஜெயலலிதா எதிர்ப்புங்கும் போது ஆளுநர் 93 வந்தவர். ஆரம்பத்தில் அவர் ஜெயலலிதா எதிர்ப்புலாம் சொல்ல முடியாது. நான் முதல் முறை வந்து தாசரி பத்மான்னு, அவங்க தாசரி நாராயண ராவோட திருமதி, அவங்க எனக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க, ரொம்ப எனக்கு அவங்கள ரொம்ப பரிச்சயம். அவங்க தான் வந்து சென்னாரெட்டியை பார்க்கலாம் வாங்க, அது நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு, அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆளுநரை பார்க்க, இப்போ எப்படி எதிர்கட்சிகளாக மனு கொடுக்க போதோ அதே மாதிரி நான் அவங்களோட போனேன். அவர் பார்க்க மறுத்துட்டாரு. அதெல்லாம் பார்க்க முடியாது, அது எதுக்கு வந்து ஆளுங்கட்சி ஆளுகிற அரசுக்கு எதிராக எதுக்கு ஒரு பத்திரிகையாளர் மனு கொடுக்கணும் என்று கேட்டு, அதுக்கு பிறகு அது தாசரி பத்மா அவர்களோட அழுத்தம் காரணமாக, தாசரி பத்மா அவர்கள் சென்னாரெட்டி அப்பான்னு தான் கூடுவாங்க, அந்த அளவுக்கு நெருக்கம். ஏன்னா ஒரே மாநிலம், அது ஒரே மாதிரியான அரசியல் பின்னணியிலேருந்து வந்தவங்க. அவர் பெரிய தெலுங்கானா போராட்ட வீரர். அப்புறம் மனு கொடுத்தோம், ஒன்றும் நடவடிக்கைலாம் எதுவுமே இல்லை. 94 காலகட்டத்தில், 93ஓட கடைசி காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. எங்கள் அலுவலகத்துக்கு ரொம்ப பக்கம், ஸ்பட்டாங் ரோடில் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸு. அங்கே ஒரு வெடிகுண்டு வெடித்து இறந்து போயிட்டாங்க. பெரிய சேதம், அது பெரிய சத்தம், எக்மோர் ஏரியாவே ஒழுக்கிருச்சு அந்த சத்தம். எங்கள் ஆஃபீஸ் அதுலேருந்து ரொம்ப பக்கம், எக்மோரில். நாங்கள் தான் முதல்ல போனோம். அதுக்குள்ளே ஆளுநர் வந்துட்டார். முதலமைச்சர் அன்றைக்கி இல்லை, ஜெயலலிதா அவர்கள் ஏதோ ஒரு காரணமாக அலுவல் நிமித்தமாக வெளியூர் போயிருந்தாங்க. ஆளுநர் வந்துட்டார். ஆளுநர் வந்து டிஜிபி இவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது வந்து ஜெயலலிதாவுக்கு பிடிக்கல. என்ன காரணம்னா, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வெர்சஸ் ஆளுநர். இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதே தான் 93-94 காலகட்டத்தில் நான் கண்கூடாக பார்த்தது. ஆளுநருக்கும் முதல்வருக்குமான மோதலோட புள்ளி வந்து அங்கே தான் தொடங்குச்சு. அதுக்கு பிறகு பல்வேறு மோதல்கள். ஆளுநர் காரையே வந்து அவர் டூர் போகும்போது அதிமுக வழிமறித்து ஆளுநரை சிறைப்பிடித்தார்கள். சிறைப்பிடிக்கப்பட்ட ஆளுநருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கார்லேயே இருக்க வேண்டியதாகி போச்சு. அப்புறம் எக்மோர் ஸ்டேஷனில் ஆளுநர் அவரோட சலன், ஆளுநருக்குன்னு தனியான கேரேஜ் இருக்குது, பெட்டி, இருக்கை வசதிகள்லாம் செய்யப்பட்ட தனி பெட்டிங்க. அது பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து வருது. அதில் அவர் ஏற போகும்போது இவங்க வழிமறித்து அவரை சுற்றி கர்வ பண்ணி இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுது. அப்படியே அவர் ஜெயலலிதா ஆன்டி ஜெயலலிதாவாக மாறினார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்கிற பத்திரிகைகளுக்கு அங்கே ராஜ்பவனில் ஒரு இடம். என்ன உண்மையான சிக்கல்னாங்க, இப்படியான ஸ்டாண்ட் எடுக்கும்போது ராஜ்பவன் ஒரு அடைக்கல பூமி மாதிரி ஆயிரும். யாருக்குன்னா அரசு எதிர்ப்பாளர்களுக்கு, இல்லை எதிர்கட்சிகளுக்கு. அதை விட பெரிய சிக்கல் அரசுக்குள்ளே இருக்கிற ஆனால் நல்ல பதவிகள் கிடைக்காத அதிகாரிகள். அவங்க தான் ரியல் சிக்கல். நம்ம பத்திரிகையாளர்கள் நமக்கு வந்து ஒரு சில ரோல் தான். எதிர்கட்சி அவங்க அரசியல்வாதிகள், அவங்களுக்கும் ஒரு சில ரோல் தான். ஆனால் அதிகாரி அப்படி இல்லை. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு நல்ல போஸ்டிங் இருக்காது, ஆளுங்கட்சிக்கு எதிராக இருப்பாங்க. அவங்க வந்து ராஜ்பவனுக்கு வந்து எதையாவது ஒன்று சொல்லப்போனால் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சென்னாரெட்டி காலத்தில் அது கண்கூடாக பார்த்தது தான். நிர்வாகத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துங்க. அப்போ அப்படியே அது படிப்படியாக எஸ்கலேட் ஆகி வளர்ந்து கடைசியில் வந்து வளர்ப்புமன் திருமணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு ஜெயலலிதாமாவும் சசிகலாமாவும் வராங்க. கவர்னர் வந்து அவங்கள முதல்ல ரிசீவ் பண்ணல. அவர் ரூமில் இருந்துட்டு நீங்கள் டீ கொடுத்து அவங்கள உபசரிங்கன்ட்டார். சரின்னு எல்லாம் தேநீர்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் சேலை, வேஷ்டி, ஆளுநரோட மனைவி சாவித்திரி அம்மன், அவங்க ரொம்ப நல்லா அன்பாக பழகுவாங்க.
இன்விடேஷன்லாம் வச்சு ஆளுநர்கிட்ட பழம்லாம் வச்சு கொடுக்கும்போது ஆளுநர் ஜஸ்ட் இன்விடேஷன் மட்டும் எடுத்துட்டு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு. ஒரு பெரிய பொதுவாக நம்ம திருமணத்துக்கு அழைக்கும் போது எல்லாரும் இன்முகத்தோடு இருப்பாங்க இல்லைங்களா, அது கூட அவர் காட்ட விரும்பல. பிரதமர் வராரு திருமணத்துக்கு, ஆளுநர் அதையே புறக்கணிச்சிட்டாரு. பிரதமர் வர்ற முதலமைச்சரின் மகன் திருமணத்துக்கு ஆளுநர் போகலைங்க. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த மோதல் வெறுப்பின் உச்சகட்டத்துக்கு போகும். சென்னாரெட்டி அவர்கள் வெறுப்போடு இருந்து ஆன்டி ஜெயலலிதாவாக இருந்து மசோதாக்களை கையெழுத்து போட மறுத்து ஆளுநருக்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு நிலைமை விபரீதமானது சட்டமன்றத்தில். இதே நம்ம பல்கலைக்கழக வேந்தர் மசோதா எல்லாமே பழைய காலத்தில் திருப்பி மீண்டும் ஒரு முறை 93 94 ரெப்படிஷன் தான் இப்போ திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் நடக்குது. ஆனால் 96 தேர்தலில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்களே வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள். சென்னாரெட்டிக்கு அது ஒரு பெரிய வெற்றி மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஃபெதர் இந்த கேப்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆயிடுச்சு. அப்போ அவர் இயல்பாக அந்த வெற்றி, அவருக்கு ஒரு பிம்ப உயர்வு, டெல்லி வட்டாரங்களில் செல்வாக்கு, அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆகிற நிலைமையில் இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இயற்கை எழுதி விட்டார். இங்கேருந்து அனுப்பிவிட்டோம், ஹைதராபாத்துக்கு விமானத்தில் இயற்கை எழுதி விட்டார். அதோட அந்த கான்ட்ரவர்சி முடிஞ்சு போச்சு. இங்கே என்ன ப்ராப்ளம்னா, ரவி அவர்கள் தொடர்ந்து எதிர்க்கிறாரு. அவர் சொல்கிற எல்லாமே தவறாக இருக்குது. சென்னாரெட்டி அன்பிகமிங் ஆஃப் கவர்னரை எதிர்ப்பார். அதாவது கவர்னருக்கு ஒரு மாண்பு இருக்குது, அதை தாண்டி ஆளுநர்கள் செயல்பட முடியாது, அதுலெல்லாம் அவர் உறுதியாக இருப்பார். ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்து வந்தவர், அரசியல்வாதி. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கான ரோல் அதை ஒரு நாளும் அவர் மறுத்ததே கிடையாதுங்க. அதாவது ஏதாவது ஒரு மசோதாவில் சந்தேகம் வந்தால் அதை திருப்பி அனுப்பி அப்படி தான் செய்வார். இங்கே என்ன ஆகுதுன்னா, இவங்க அப்படியே உட்காந்துடுறாங்க. மசோதா பேரில் ரவி எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார். பல மாதங்கள் கழித்து இல்லை ஓரிரு ஆண்டுகள் கழித்து அதை மீண்டும் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது. அப்போ அந்த மசோதாவை நிறுத்து போயிடும். இதெல்லாம் சென்னாரெட்டி இப்படி செய்ய மாட்டார். மசோதாவில் சந்தேகம் கேட்பார், ஃபைலில் நோட் போட்டு திருப்பி அனுப்புவார். அப்படி தான் அவர் அந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருந்தார். அதுபோக ஆளும் அரசுக்கு எதிராக வெளியில் கருத்தை சொல்ல மாட்டார். தமிழ்நாடுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். இப்போ தமிழ்நாடு பெயர் மாற்றம், தமிழகம்னு பெயர் வச்சுங்க அப்படின்னா சென்னாரெட்டி சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் ஆந்திர அரசியல்லேருந்து வந்தவருங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்குமான அந்த பெருமித உணர்வு அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். இப்போ தமிழ்நாடுங்கிற வார்த்தையை கம்பராமாயணத்திலே நீங்கள் பார்க்கலாம். எந்த காலங்காலமாக இருக்கிற வார்த்தை அது. இவர் தமிழகம்னு சொன்னால், தமிழக ஆளுநர்னு ஒரு இது அடிச்சார்லங்க, அழைப்புதல் அடிச்சார்ல. ஆமாம். எந்த தமிழ்நாடு ஆளுநரை தானே பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு. அவர் எப்படி தமிழக ஆளுநர்னு அழைப்புதல் அடிக்க முடியும்? இப்படி ரவி செய்கிற எல்லாமே அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு புறம்பானது. சட்டமன்றத்தில் தேசியத்தை புறக்கணித்து வெளியில் போனது, இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதெல்லாம் தான் அந்த பத்திரிகை. சார், இங்கே தான் சார் ஒரே ஒரு கேள்வி வருது. நீங்கள் ஆளுநர் மாளிகையில் ஒர்க் பண்ணதால் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன். ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரவி அவர்கள் செய்வது எல்லாமே ஆளும் அரசுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது, பாஜக அரசுக்கு எதிராக தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னா அவர் டேரெக்டாக முடிவெடுக்க முடியுமா? அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்து வரும்? எப்படி அவர் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அது எப்படி அவர் உடனே அவர் சொல்லிடுவாரா, இல்லைனா அவருக்கு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுமா, இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆளுநருக்கு அதிகாரமே கிடையாது. உண்மையிலேயே பொறுப்பு தான் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்கள் டோட்டலாகவே நம்ம கான்ஸ்டியூஷனில் பழைய மரபுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுநர் என்பவர் அலங்கார பதவி, அவர் ஒரு பொறுப்பு. டெல்லிக்கும் அந்த மாநில அரசுக்கும் இடையில ஒரு நல்லெண்ண தூதராக, ஒரு பாலமாக செயல்பட வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு ஒரு சர்ச்சை வருதுன்னா உடனடியாக ரவி எப்படி அதுக்கு பதில் சொல்கிறாரு, அவருக்கு யார் அதை அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்க அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழும். தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கு உடனடியாக அமித்ஷாவோ இல்லை உள்துறையோ அதை உடனே அனலைஸ் பண்ணி ரவிக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆளுநர் மாளிகையிலே அப்படி கிடையாதுங்க, அந்த மாதிரியான சிஸ்டமே கிடையாது. ஈவன் சென்னாரெட்டி கையெழுத்து போட்டு அனுப்புகிற கடிதங்களில் கூட இந்த பாடியை மட்டும்தான் அவர் டிக்டேட் பண்ணுவார், கடிதத்தோட உள்ளடக்கம். அதுக்கு பிறகு மேலேயும் கீழேயும் கைட்டு தான் எழுதுவார், மை டியர் நரசிம்மராவ் அப்படின்னு கைட்டு எழுதுவார். என்னன்னா அதை ஃபுல்லாக படித்தோம் அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தணும். சும்மா யாரோ அதிகாரிகள் டிக்டேட் பண்ணி வச்சதில் ஆளுநர் மொட்டை கையெழுத்து போட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவ்வளோ கேர் எடுத்துக்குவார். மற்ற எல்லாமே செக்ரட்டரி மூலமாக தான் போகும். ஆளுநர் நேரடியாக எதுவாக இருந்தாலும் அவர் கையெழுத்து போடுறதோ இல்லை அவர் பேசுகிறதோ அது தனி.
செயலாளர் ஐஏஎஸ் செயலாளர் அது பேசுறது தனி. இப்படி அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை நீட்டாக வச்சிருப்பாரு. ஒரு சின்ன ஆஃபீஸ் தான் அது. அப்போ ஆளுநர் ரவி அவர்கள் உடனடியாக சில சர்ச்சைகளுக்குள்ள ஈடுபடும் போது உள்துறையோட அனுமதியோ இல்லை உள்துறையோட அங்கீகாரமோ அவர் பெறது இல்லை. சிக்கலே அதுதான். ஏன்னா உள்துறை அங்கீகாரம் பெற்றா அவங்க வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு சிதம்பரம் தீட்சிதர் விவகாரம்னு வைங்களேன், அது ஏற்கனவே மத்திய உள்துறையில நிலுவையில் இருக்கும். பல கட்சி ஆட்சிகள்லயும் அந்த பிரச்சனை இருந்தது. நான் சொல்றதே 80ல இருந்து உள்ள பிரச்சனைங்க. 45 வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை இருக்கு. அப்போ கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தில் கோப்புகள் இருக்கும். உதாரணமாக செந்தில் பாலாஜி டிஸ்மிசல் உத்தரவு ஆளுநர் வந்து பிறப்பிக்கும் போது நான் மதுரையில் இருக்கேங்க. சாயந்தரம் மதுரையில் டிவிகள் வந்து ஃபோன் மூலமாக பழைய அனுபவத்தை கருத்து கேட்குறாங்க. நான் சொல்லிட்டு ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சா ஆளுநர் வந்து அதை வாபஸ் வாங்கிட்டார். ஏன் வாபஸ் வாங்கினார்னா உள்துறையிலேருந்து எனக்கு அட்வைஸ் வந்துச்சு, அட்டார்னி ஜெனரல்கிட்ட கருத்து கேட்டுங்க, தலைமை வழக்கறிஞர்கிட்ட கருத்து கேட்டுங்கன்னு. அப்போ தலைமை வழக்கறிஞர்கிட்ட கருத்தை கேட்காமலா ஒரு ஆளுநர் வந்து முடிவெடுத்தாருங்கிற சந்தேகம் எனக்கு அப்பவே வந்துச்சு. சரி, ஒரு மினிஸ்டரை போடுறது நீக்கிறது முதலமைச்சரோட விருப்பம். அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அப்போ அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது இல்லை ராஜினாமா பண்ண சொல்லி கேட்கறது இதெல்லாமே முதலமைச்சரோட அதிகார வரம்புக்குள்ளே இருக்கிற விஷயம். ஆளுநர் தன்னிச்சையாக டிஸ்மிஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் அரசியல் சாசனம் படித்த எல்லாருக்குமே தெரிகிற விஷயம்தான். அப்போ உள்துறையிட்ட கேட்டிருந்தா நிச்சயமாக அவங்க வந்து இதுக்கு அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ தன்னிச்சையாக தானே அவர் முடிவெடுத்திருக்காரு. தன்னிச்சையாக முடிவெடுத்ததுனால தான் ஒரு 15 மணி நேரத்துக்குள்ள தன் முடிவை தானே வாபஸ் வாங்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை வந்து ஆளுநருக்கு ஏற்பட்டது. இப்படியான ஒரு விஷயம் வந்து சென்னாரெட்டி காலத்தில் அவர் செய்ய மாட்டார். என்ன காரணம்னா அவர் கீழ்மட்டத்தில் இருந்து அரசியல்வாதியாக இருந்து முதலமைச்சராகி, இன்னும் சொல்லப்போனால் மத்திய அமைச்சராக இருந்து முதலமைச்சராகி பல்வேறு மாநிலங்கள் ஆளுநராக பணிபுரிந்து அப்புறம் வரார். அப்போ பொலிட்டிக்கலாக அவர் எதையுமே திங்க் பண்ணுவார். 1/4/1995 அன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு எதிராக சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு ஜெயலலிதாவுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு ஆளுநர் அனுமதி கொடுத்தார். கிரிமினல் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன். பெரிய பரபரப்பாயிருச்சு. சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டார். அப்போ ஜெயலலிதா அம்மா வந்து அந்த வழக்கை வந்து எதிர்கொண்டாங்க. அப்படியான ஒரு வழக்கு தொடர முடியாதுன்னு கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆனால் ஆளுநர் சாங்ஷன் கொடுக்கும்போது அந்த கடிதத்தை நான் முழுமையாக படித்தாங்க. அப்போ ப்ரெஸ்ஸுக்கெல்லாமும் அது வந்த கடிதம் தான். அதில் வந்து பல்வேறு ஒப்பீனியன்ஸ்லாம் வாங்கி அதுக்கு முன்னாடி அவர் கன்சல்டேஷன்ஸ், அப்போ காந்தி அண்ணன்னு இருந்தாங்க, அவர் வந்து ரொம்ப சீனியர் லாயர், ரொம்ப மரியாதைக்குரியவர், அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். அப்புறம் சீனியர் பார் அசோசியேஷன்ல எல்லாம் தலைவராக இருந்தவர், ரொம்ப சீனியர் பர்சன், காங்கிரஸ். ஆனால் அவரெல்லாம் கூப்பிட்டு அவர் கன்சல்ட் பண்ணதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் பர்சனலாக. அப்புறம் வந்து டெல்லியில் இருக்கிற தலைமை வழக்கறிஞர்களுக்கெல்லாம் கன்சல்ட் பண்ணி தனக்கு இந்த அதிகாரம் இருக்கா, கிரிமினல் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் எல்லாம் கேட்டுட்டு தான் அந்த கடிதம் இஷ்யூ ஆச்சு. அப்பவே 1/4 வந்து ஒரு ஏப்ரல் ஃபூல்ஸ் டே. எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி 1/4ங்கிறது ஒரு மாதிரி ஒரு நகைமுறைனா தெரியுமே அப்படின்னு. நோ யூ ஆர் கோயிங் டு சி. அது வந்து தெலுங்கு நியூ இயர்ஸ் டே அந்த ஆண்டு. அதனால அவர் அதை சென்டிமெண்ட்ல அதில் கையெழுத்து போட்டிருக்காரு. யூ ஆர் கோயிங் டு சி ஹூ இஸ் கோயிங் டு பிகம் த ஃபூல் அட் த எண்ட் அப்படின்னாரு. கடைசியில் வந்து அது நடக்கலை. கோர்ட்டில் வந்து அது ஸ்டே ஆகி போச்சு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கோர்ட்டு நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கிறது அது வேற விஷயங்க. அது வந்து நீதிமன்றத்தோட உரிமை. ஆனால் ஆளுநர் தன்னோட பொறுப்பையோ இல்லைன்னா தனக்கு இருக்கிற அந்த சொற்ப அதிகாரங்களையோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ராப்பர் கன்சல்டேஷன் வேணும். ஏன்னா ஒரு ஆளுநர் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது. இவர் என்னதான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் ஒரு டொமைனில் தான் ஒர்க் பண்ணியிருப்பார். ஒரு பத்திரிகையாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பரந்துபட்ட பார்வை கூட ஒரு ஆளுநருக்கு இருக்க வழி கிடையாது. அரசியல்வாதியாக இருந்து முதலமைச்சராக இருந்து பல்வேறு அமைச்சர் பொறுப்புல எல்லாம் இருந்து வந்திருந்தா அவங்களோட பார்வைங்கிறது வேறவா இருக்கும். ரவி அவர்களுக்கு அந்த பார்வை இல்லை. ரொம்ப கிட்ட பார்வை, தூர பார்வை இல்லை. அப்போ பல இடங்கள்ல அவரோட இது ஃபெயிலியர் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஃபெயிலியர் வந்து பிஜேபிக்கு அது தோல்வியை தான் நோக்கி போகுது. சென்னாரெட்டி அவர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்டேஜில் காங்கிரஸ் கட்சி பிளவுபடுவதற்கு முன்னாடி தமாக இன்னும் வரல. மூப்பனார் டெல்லியிலேருந்து வந்துட்டார். நரசிம்மராவ் ஜெயலலிதா கூட்டணி பெரிய எதிர்ப்பாக இருக்குது. அப்போ சென்னாரெட்டி என்ன முடிவு எடுத்தாருன்னா, அவர் ஆன்டி ஜெயலலிதா,
இவங்களை இப்படியே விட்டா வந்து திருப்பி மேலிடம் டெல்லி சொல்லுதுன்னு சொல்லி கூட்டணி சேர்ந்துருவாங்க, அதனால ஏதாவது அதை தடுக்கணும்னு சொல்லி ராஜ்பவன்லேயே வந்து வைக்கோல் எல்லாம் எடுத்து ஒரு கொடும்பாவி மாதிரி கட்டி அதை வந்து என் கார் பின் டிக்கியில் போட்டுட்டு சத்தியமூர்த்தி பவனுக்கு போனோம். சத்தியமூர்த்தி பவனில் அப்போ ஒரு நண்பர், அவர் விஜயன் பேருங்க, அவர் வடசென்னை மாவட்ட தலைவராக இருந்தார் காங்கிரஸ் கட்சி. அவர்கிட்ட இந்த மாதிரி அவர் கவர்னர் என்னன்னா ரொம்ப அவர் கிளவராக செய்வார். இப்போ வந்து அதுக்கு முந்தைய விஜயனுக்கெல்லாம் வந்து ஒரு செனட் அப்பாயின்மெண்ட்டு, பருதி இளவழுதி, இப்போ நம்ம மேயர் இருக்காங்களே பிரியாமா, அவங்களோட தாத்தாங்க செங்கை சிவம்னு, அவருக்கு வந்து ஒரு செனட் அப்பாயின்மெண்ட், இப்படி அவர் வந்து அதை ஒரு கரெக்டாக பின்னி கொண்டு போவார். அப்படியான ஒரு இது கூட இங்கே இல்லை இந்த ராஜ்பவனில். அதாவது கவர்னருக்கு ஆதரவாக பல கட்சிகளில் பல அரசியல்வாதிகள் இருப்பாங்க. அப்போ அவர் விஜயன் என்ன சொன்னார்னா, வேணாங்க, உள்ள கட் அவுட்லாம் இருக்குது, நரசிம்மராவ் கட் அவுட் இருக்குது, அதை வச்சுக்கலாங்க, இது எதுக்குங்க அப்படின்ட்டார். கடைசியில் நரசிம்மராவ் கட் அவுட்டு, அதுக்கு முந்தைய சன் அப்போ தான் தமிழ் மாலை இதெல்லாம் வருதுங்க, 94 என்னமோ வந்து 93 94 இந்த சம்பவம் வந்து 96 நடக்குது தேர்தலுக்கு முன்பு. சன் டிவிக்கெல்லாம் தகவல் சொல்லியாச்சு. அவங்க வந்து உடனே நியூஸ் கவரேஜ்லாம் பண்ணி பெரிய ஆல் இண்டியா ட்ரெண்டிங் நியூஸாக அதை மாற்றிட்டாங்க. அதாவது பிரதமர் படத்துக்கு பிரதமர் கட் அவுட்டுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு அவமரியாதை செஞ்சுட்டாங்க, காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியை எதிர்க்குதுங்கிற மாதிரி. மூப்பனார் அதுக்கு பிறகு தான் வராரு. அதாவது தமாக தலைவர் வாசனோட தந்தையார், எனக்கு ரொம்ப ஆப்தருங்க, ரொம்ப நெருங்கியவர். அவர் வந்து அதுக்கு பிறகு அவரால் எதுவுமே செய்ய முடியல. என்னன்னா காங்கிரஸ் உணர்வு இப்படி இருக்கு, லோக்கல் தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஆதரிக்கல. தமாக அப்படிதாங்க பிறந்தது. டக்குன்னு திமுக வந்து தமாகவோட கூட்டணி, இத்தனைக்கும் எதிர்கட்சி வரிசை கூட்டணியில் வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தார், திமுகவில் இருந்து பிரிந்து போன வைகோ இருந்தாங்க, பாமக இருந்தது. யாருக்குமே அந்த ஜெயலலிதா எதிர்ப்பு வாக்கு வங்கி கிடைக்கல. 4 முனை போட்டி. நியாயமாக நம்ம எப்படி பார்ப்போம், ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்கு 3ஆ பிரிஞ்சா ஆளுங்கட்சிக்கு தானே லாபம். அப்போ ஜெயலலிதாவுக்கு எதிரான வாக்கு பிரியுதுங்க 3ஆ. ஸோ மீண்டும் ஜெயலலிதா தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது 96 தேர்தலுக்கு சற்று முன்னாடி வரைக்கும். இந்த ஒரே அரசியல் நிகழ்வில் அது தலைகீழாக மாறி திமுக தமாக கூட்டணி ஒரு புதிய கட்சிக்கு 40 எம்எல்ஏ சீட்டு, 20 மக்களவை தொகுதி கலைஞர் கொடுத்தாரு. பெரிய வெற்றி. ஜெயலலிதாவை வந்து பர்கூரில் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். அதாவது கவர்னர் வந்து பொலிட்டிக்கலாக ப்ளே பண்ணும்போது கவர்னருக்குன்னு ஒரு அரசியல் சாதுரியம் இருக்கணும், இவர்கிட்ட அது இல்லை. இவர் பொலிட்டிக்கலாக ப்ளே பண்ணுறது எல்லாமே மத்திய ஆளுங்கட்சிக்கு அது லாஸாக தான் முடியுது, அண்ணாமலைக்கே லாஸாக தான் முடியுது. ஆனாலும் இவரை வந்து பதவி நீட்டிப்பு என்பதை நோக்கி தான் இந்த காய் நகருது. பதவி நீட்டிக்கப்படுமாங்கிறத நம்ம இன்னைய தேதிக்கு உறுதியாக சொல்ல முடியாதுங்க. டெல்லி என்ன முடிவு வேணாலும் எடுக்கும். நிறைய பேர் கவர்னர் பதவிக்கு நிறைய லாபி நடக்குங்க. இவர் மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டையர்டு 108 பேர் இருப்பாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் போட்டிருக்காங்களே கேகே வந்து குஜராத் பாலிடிக்ஸில் 30-35 வருஷம். நரேந்திர மோடி அவர்களிடம் வந்து முதன்மை செயலாளர் இருந்தார். அதுக்கு பிறகு வந்த எல்லா கவர்மெண்ட்லேயும். ஸோ நரேந்திர மோடி இல்லாட்டாலும் அவர் இருந்தார். நரேந்திர மோடி அவர்களோட கண்களாகவும் காதுகளாகவும் செயல்பட்டவர் கேகே. அவர் ரிட்டையர்மெண்ட்லாம் ஆகி திருப்பி அதே போஸ்ட்டில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ மீண்டும் அவரை வந்து இங்கே பாண்டிச்சேரி கொண்டு வந்திருக்காங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தோடு வருவார். இப்போ பாண்டிச்சேரியை கவனம் வைக்கிறாங்க. என்னன்னா ரங்கசாமி வந்து எதிரணிக்கு போகிறாரு. அவர் வந்து இதுக்கு வரல, நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு வரல, எதிர்ப்பாக இருக்காரு. பாண்டிச்சேரியில் தோல்வியும் ஏற்பட்டிருக்கு, எம்பி தேர்தலில் தோல்வியும் ஏற்பட்டிருக்கு. ஸோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டு. அப்போ மகாராஷ்டிராவில் சிபி ராதாகிருஷ்ணன் கொண்டு வராங்க, தேர்தல் வரப்போகுது. அப்போ இங்கேயும் வந்து ரவியை மாற்றி ஒரு பழுத்த அரசியல்வாதி அல்லது பிஜேபி அரசியலில் ஊறி தெளித்த ஒருவரை கொண்டு வருவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ரவி பெரிய லாபியிஸ்ட்டு. அவரும் வந்து இப்போ சமீபத்தில் தான் போய் டெல்லியில் போய் எல்லா காயும் நகர்த்திட்டு வந்தார். எனவே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் ஜனாதிபதி முர்மு அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கல இல்லையா ஆர் என் ரவி அவர்களுக்கு? ஜனாதிபதி கொடுக்கலன்னாலுங்க டிசைட் பண்ணுறதுங்கிறது பிரதமர் தான். கவர்மெண்ட் வந்து 240 சீட்டோட இருக்கு, அவ்வளோதான். ஆனாலும் வந்து கவர்னர்கள் அப்பாயின்மெண்ட்ல அவங்க பிற கூட்டணி கட்சிகளை எல்லாம் வந்து அனுசரித்த மாதிரி தெரியலையே. இத்தனை கவர்னர் இப்போ மாற்றிருக்காங்க, திருப்பி போட்டிருக்காங்க இல்லையா. திருப்பி எல்லாமே அந்த பிஜேபியோட ஆப்தர்கள், அவங்களுக்கு நெருங்கியவர்கள், அவங்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க.
இப்போ தெலுங்கு தேசத்துக்கு வேண்டியவங்களை யாரையாவது போட்டிருக்காங்களா, இல்லைன்னா வந்து பீகாருக்கு வேண்டிய யாரையாவது போட்டிருக்காங்களா? சிவசேனா வந்து ஷிண்டே சொல்றாரு, ஒரு காலத்துல எங்களுக்கு பிஜேபி தேவைப்படுதுங்க, அதாவது சிவசேனா உடஞ்சப்ப. இப்ப பிஜேபிக்கு தான் நாங்க தேவைப்படுறோம், இத்தனை சீட்டு கொடுத்தோம், அவங்க ஜெயிச்சது வின்னபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி, ஸ்ட்ரைக் ரேட்டு, அதனால எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 288 தொகுதியில 40% மேல எங்களுக்கு வேணும், 113 115லயாவது நாங்க நிக்கத்தான் செய்வோம். 113 தொகுதிக்கு அவங்க கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அங்க பொலிட்டிக்கல் டர்மாயில் இருக்கு, இங்க பொலிட்டிக்கல் டர்மாயில் இல்லை. என்னன்னா ஆட்சி ஓடிட்டு இருக்கு, எதிர்கட்சிகள் அது குரல் எழுப்புவாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது வழக்கமான விஷயம்தான். அப்ப இதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் தேவையா, இல்ல ஏற்கனவே ஃபெயிலியரான ஒரு பியூரோக்ராட்டே தொடரட்டும்னு விட போறாங்களா? இதுதான் கேள்வி. ரைட் சார். நிறைவாக ஒரு கேள்வி. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ள தேர்தல் வர இருக்குது இல்லையா? ஒருவேளை வந்து ஆளுநர் அவர்களே மறுபடியும் நீட்டிப்பு செய்தால் அது வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும் நினைக்கிறீங்களா? திமுக தான் சாதகம் அமையும். இவரே வந்து நீடித்தால் பெரிய அளவுக்கான திமுக எதிர்ப்புணர்வு இருந்தாலும் ஆளுநருக்கு ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கு, பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கு. அப்ப அந்த ஓட்டு வங்கி மாறதான் செய்யும். வேற யாராவது வந்து பொலிட்டிக்கலா, ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் வந்து பொலிட்டிக்கலா பிளே பண்ணணுங்க. அப்பதான் இது இட்ஸ் பொலிட்டிக்கல் பாயிண்ட் தானே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இது எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்டா மாறும்? பொலிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ பொலிட்டிக்கலா கிளவரா இருக்கிற ஒரு சீனியர் லீடர், அது காங்கிரஸ் கட்சியே அதை தாங்க செய்யும். நான் வந்து பிஜேபி காங்கிரஸ்லாம் இதில் பிரித்து பார்க்கல, என்னோட அனுபவத்தில் இருந்து தான் பேசுகிறேன். ஆளுநர்கள் எப்போதுமே மத்திய அரசின் முகமாக தான் பார்க்கப்படுகிறார்கள். எந்த மாநிலத்திலையும் மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிற உணர்வு மாநில ஆளுநருக்கு எதிராக இருக்கும். அதை தாண்டி ஒரு மாநில ஆளுநர் செயல்பட வேண்டும். பாண்டிச்சேரியில் வந்து தமிழிசை அவர்கள், அது லெப்டினன்ட் கவர்னர் போஸ்ட் பவர்ஸ் கூட என்றாலும் அவங்க சில நடவடிக்கைகள் வந்து மக்களிடம் ஏகோபித்த வரவேற்பை பெற்றன. அவங்க வேற டிசிஷன் எடுத்தாங்க, ரெகுலர் பாலிடிக்ஸ்க்கு வந்து எம்பி தேர்தலில் நின்று அது வெற்றி பெற முடியலையே தவிர, தெலுங்கானா மாநிலத்தில் ஆளுநராக இருந்த போதும், பாண்டிச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநராக இருந்த போதும் தமிழிசை அவர்கள் எடுத்த பல நடவடிக்கைகள் வரவேற்பை பெற்றன. அதை நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். அது என்ன காரணம்னா, ஷீ இஸ் அ பொலிட்டிஷியன். அந்த அரசியல்வாதிக்கு உண்டான சில சாமர்த்தியங்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு வருவதில்லை என்பதுதாங்க என் கருத்து. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார்.